ஓகே 10.1ல செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஷுவல் ஃபார்ம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யூஷுவல் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம் எப்படி மாற்றணும்னு. ஃபஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க? 3.02 இன்ட்டு 10⁻⁻6 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸில் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஜீரோஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும். ப்ளஸில் இருந்ததுன்னா ரைட் சைட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அது எத்தனை நம்பர் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த டிஜிட் அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து நம்ம மைனஸுங்கிறதுனால கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறதுனால டிஜிட்ஸ் லாஸ்ட்டில் தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பாயிண்ட் வச்சு எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து யூஷுவல் ஃபார்மில் நம்ம பாயிண்ட்டை எடுத்துடணும். பட் இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து ஏற்கனவே இங்கே ஒரே ஒரு 3ங்கிற டிஜிட் இருக்குது. ஒரே ஒரு டிஜிட் ஏற்கனவே 1 டிஜிட் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு -6ல் 1 டிஜிட் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 டிஜிட்ஸுக்கு நம்ம 0 சேர்க்கணும். அப்போ எத்தனை 0 சேர்க்கணும்? 5 zeros. ஏன்னா 3ங்கிறது ஒரு டிஜிட். ஸோ 6க்காக ஏற்கனவே 1 3 இருக்குது. இன்னும் 1 2 3 4 5 0 சேர்த்து புள்ளி வச்சு 0 இந்த மாதிரி எழுதணும். இதுதான் யூஷுவல் ஃபார்ம். இந்த ஃபார்மில் கொடுத்தாலும் இந்த ஃபார்மில் மாற்ற தெரியணும். இந்த ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்மில் எழுத தெரியணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே கொடுத்துருக்க டிஜிட்டை அப்படியே எழுதியிருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து 1 டிஜிட் இருக்குது. பட் இங்கே -6 கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் 5 zeros சேர்த்தா போதும். ஏன்னா 1 2 3 4 5 6 இந்த 3யும் சேர்த்து தான் அவங்க -6ன்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள், நம்பர் எடுப்போம் 302ன்னு ஒரு பாயிண்ட் வைப்போம். புள்ளி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா 02 அப்படிங்கிறது வந்து இந்த சைடு இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 இன்ட்டு 10⁻⁻6ன்னு எழுதுவோம். அதே தான். ஓகே, இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். 4.5 இன்ட்டு 10⁻+4 தான். அப்போ நம்மளுக்கு வந்து ரைட் சைடு தான் வரப்போகுது. ஸோ 45ங்கிறத எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இங்கே இருக்குது. இங்கே +4ங்கிறதுனால நம்ம வந்து ஏற்கனவே 1 டிஜிட் இருக்கிறதுனால 3 zeros சேர்த்தா போதும். ப்ளஸில் இருக்கிறதுனால ரைட் சைடு சேர்த்து எழுதுகிறோம். இவ்வளோதான் 45,000. ஸோ இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். 3 இன்ட்டு 10⁻−8 மைனஸில் இருக்குது. ஸோ 3ங்கிற ஒரு டிஜிட்டு இன்னும் 8க்கு 7 0 சேர்க்கணும். 1 2 3 4 5 6 7 0 சேர்த்து 0 பாயிண்ட் இந்த மாதிரி எழுத தெரியணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னா a⁻−m நம்ம எப்படி எழுதுவோம்? 1/a⁻mன்னு எழுதுவோம்ல. அந்த கான்செப்ட் படி 3 இன்ட்டு 10⁻−8 இருக்குன்னா 3 இன்ட்டு 1/10⁻+8. அப்போ 3யை 10⁸ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ டிவைட் பண்ணும்போது வெறும் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.3ன்னு வரும். வெறும் 10னா. இதே 10⁸ஆல் டிவைட் பண்ணும்போது இது ஒரு 1 டிஜிட். அப்போ இன்னும் 0 0 7 0 போட்டு தான் 3யை போட முடியும். ஏன்னா 8 டிஜிட்ஸ் வரணும். ஓகேவா? ஏன்னா இது மைனஸ் கீழே டிவைட் பண்ணுறதுனால. இதே ப்ளஸில் கொடுத்துக்கிட்டா மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் சைடாக தான் போகும். ஓகே, அடுத்தது ஃபோர்த் சம் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஸோ ஃபுல் டிஜிட்டே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடு தான் எல்லாமே ஆட் பண்ணணும். இங்கே 10⁻9 + 9ல் இருக்குது. அப்போ யாருக்குனே பாயிண்ட்டுக்கு அடுத்து 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது 5 6 7 8 9 முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்சர். கொடுத்துருக்கதை எழுதி பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டை கவுண்ட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ 0 சேர்க்கணுமோ அவ்வளோ 0 சேர்த்து எழுதிடணும். நமக்கு அந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ளதை கவுண்ட் பண்ணும்போது அந்த பவரில் இருக்கிறது வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1 2 3 4 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10⁻9 ப்ளஸில் இருக்கிறதுனால ரைட் சைடு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ப்ளஸ் சிம்பிள் தான். +12. ஸோ 58ன்னு எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் 8ங்கிற டிஜிட் இருக்குது. ஒன்றே ஒன்று. அப்போ இன்னும் 11 0 சேர்க்கணும். 3 4 5 6 7 8 9 10 11 12 சாரி 12 11 டிஜிட்ஸ் 11 zeros தான் சேர்க்கணும். அப்போ இந்த 8ஓட சேர்த்து தான் 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த யூஷுவல் ஃபார்ம். இதே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி. இதுவும் +6 தான். ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். 6 டிஜிட்ஸ் இருக்கணுமா? ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 6 டிஜிட்ஸ்க்கு ஒரே ஒரு 0 தான். ஓகேவா? ஏன்னா இது மல்டிப்ளையில் வந்து
6 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வரணும். அப்போ இங்கேருந்து 5 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வந்துருச்சு. இன்னும் ஒரு டிஜிட் இருக்குது. அதுலேயும் புள்ளியை வெளியில் கொண்டு வரதுக்காண்டி 0 சேர்ப்போம். இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான்.